100க்கும் மேற்பட்ட உணவுகள். பிஏகேஎஸ் கல்யாண சாப்பாடுனா இவ்ளோ ஸ்பெஷலா? என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கல்யாணம் அப்படின்றது ரொம்ப கிராண்டான விஷயம். நம்ம ஊர் கல்யாணத்தெல்லாம் பார்த்து ஃபாரினர்ஸ் வாய தொறப்பாங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய தங்க புழக்கம், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், நகை, உணவுக்கு செலவிடக்கூடிய விஷயம்லாம் ஃபாரின்ல இருக்கவே இருக்காது. மோஸ்ட்லி சிம்பிளா, ஸ்வீட்டா பண்ணிட்டு போயிருவாங்க. பொண்ணு, பையன் அவங்க 2 பேரோட அந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? அத வச்சு தான் எல்லாமே நடக்கும். இதுவே வந்துட்டு நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுங்க. நம்ம ஊர்ல இது ஒரு ஆயிரங்காலத்து பயிர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, கல்யாணத்துக்கு ஒரு 3 மந்த் பிளான் ஆவது இருக்கும். இந்த 3 மந்த்ஸ் பிளான்ல பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு தனியான உடை, அதுக்கப்புறமா நகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல சாப்பாடு, என்ன மாதிரியான பத்திரிக்கை, பொண்ணோட புடவையில என்ன மாதிரி ஜரிகை வரணும், எப்படிப்பட்ட பேர் வரணும், இது எல்லாத்தையும் தாண்டி பொண்ணு, பையன் எந்த பாரம்பரியத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்த அப்படின்ற லெவலுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில ஃபேமஸான குடும்பம் தான் பிஏகேஎஸ் குடும்பம். இவங்களோட வீட்டு கல்யாணம்னா சாதாரணமானது கிடையாது தான். ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, எல்கேஜி படத்துல மாதிரி பிஆர் டீம் மூலமா பயங்கரமா அவங்க கல்யாண வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டா ஃபுல்லா வைரலாக்கி விட்டுட்டாங்க. திருநெல்வேலியில ஃபேமஸான பிசினஸ் ஃபேமிலி தான் அந்த பிஏகேஎஸ். அவங்க வீட்டு பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் 2 பேருமே அந்த பிசினஸ் வேர்ல ஊறி போனவங்க. சாதாரணமான ஆட்கள் கிடையவே கிடையாது. நல்ல ரிச். ஏன்னா வந்துட்டு கல்யாணமே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய மாளிகையில கோடிக்கணக்குல செலவுல பண்ணாங்க. கிராண்டான மேனர்ல பண்ணியிருந்தாங்க. எதுக்கு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னே தெரியாத லெவலுக்கு அவ்ளோ பெரிய கிராண்டான கல்யாணம். ஒரு கல்யாணம்னா அங்க முதல்ல பேசப்படுற விஷயம் சாப்பாடு தான். முத்துப்பிரகாஷ், சுபஸ்ரீ கல்யாணத்துல மத்த எல்லாத்தையும் விட அங்க வந்த விருந்தினர்கள் அசந்து போற லெவலுக்கு ஒரு விஷயமா இருந்தது. அங்க பரிமாறப்பட்ட அங்க இருந்த உணவு தான் 100க்கும் மேற்பட்ட உணவு வகை, விதவிதமான ஸ்வீட்டு, காரைக்குடியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஃபேமஸ் டிஷ்ஷுமே அங்க இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, பயங்கரமான அந்த வெட்டிங் மெனுல இருந்துச்சு. இத செஞ்ச அந்த ஃபேமஸ் கேட்டரிங் டீம் யாரு? அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். இத பார்க்கறதுக்கு உங்களோட பசியே தூண்டுற லெவலுக்கான ஒரு ஃபீல் கிடைச்சிரும். ஏன்னா, அந்த லெவலுக்கு செம்ம டெம்ப்டிங்கா இருக்க போகுது வீடியோ. ஃபுல்லா சாப்பிடாம வீடியோ பாருங்க. எந்த ஒரு ஃபேமிலி ஈவென்ட்டையுமே பிரம்மாண்டமா பண்ணும்பொழுது, அங்க ஹிட் அடிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பிரைடு, க்ரூம் அவங்களுடைய காஸ்டியூம்ஸோ, அதே மாதிரி ஃபுட்டும் கூட. ஹியூஜான கிரவுடுக்கு மத்தியில எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தரமான ஃபுட் ரெடி பண்ணி குடுக்குறது பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்க எடுத்துக்கிட்டது மதுரம் கேட்டரிங்ஸ் தாங்க. அவ்ளோ பெரிய பிளான போட்டு 1000க்கு மேல கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே டைம்ல, அதுவும் ரொம்ப ஹியூஜா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல ஃபுட், அதுவும் நெய் வச்சு தரமா எந்த சமரசமே இல்லாம பண்ணி குடுத்துருக்காங்க. சொல்ல போனோம்னா, இந்த மெனுலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நெறைய ஸ்வீட்ஸ் இருந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அல்வா வெரைட்டீஸே நெறைய. அடுத்து ஜிலேபி, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் பெரிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ்ன்னு ஒவ்வொன்னுமே தனித்தனியா அவங்கவங்க இண்டிவிஜுவல் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி டிஃப்ரெண்ட் டெசர்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. டெசர்ட்ட பார்த்தே அவங்கலாம் வியந்து போயிருவாங்க சுத்தி இருக்கவங்க. அடுத்து மெயின் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான தென் தமிழகத்து உணவுகள். சீரக சம்பா பிரியாணியில இருந்து ஆரம்பிச்சு விதவிதமான குழம்பு வகைகள். கூட்டு, பொரியல், கல்யாண இலைன்னு சொல்லப்போனா ஒவ்வொரு ஃபுட்டும் அவ்ளோ டெலிஷியஸா இருந்துச்சாமா. சைனீஸ், இட்டாலியன்ல இருந்து ஆரம்பிச்சு நார்த் இந்தியன் ஸ்டாலுமே இருந்துச்சு. குறிப்பா லைவ் கவுண்டர்ல தோசை, ஆப்பம்ன்னு எல்லாமே சுட சுட செஞ்சு குடுத்துட்டே இருந்தாங்களாம். விருந்தினர்களுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். சாப்பாடு மட்டும் இல்ல, வந்தவங்கள உபசரிக்கிற விதமுமே ரொம்ப ராயலா இருந்திருக்கு. எல்லா விருந்தினரையும் கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, தனித்தனியா ஆட்கள் இருந்திருக்காங்க. கையெலம்புற இடத்துல இருந்து அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற ஏசி ஹால் வரைக்கும் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் கூட அவ்ளோ கிராண்டா இருந்துச்சாமா. ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட வீட்டு கல்யாணம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற லெவலுக்கு பிஏகேஎஸ் கல்யாணம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த மெனுல உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு எது? உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? இல்ல ராயல் ஸ்வீட்லாம் பிடிக்குமா? அப்படின்றத தாராளமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நெறைய ஃபுட்ஸ், கிராண்டான கல்யாணம் சுத்தி வந்துட்டு அவ்ளோ கிராண்டியரா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஒரு பிசினஸ் ஃபேமிலி. ஜெனரலாவே பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்திய மக்களுக்கு சினிமா ஆக்டர்ஸ் எல்லாரையுமே ரொம்ப பர்சனலி பிடிக்கும். எப்பயுமே நாம வந்து சினிமா ஆட்கள், சினிமா சார்ந்த நபர்கள் ஒரு விஷயம் செய்யறத பெருசா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நெறைய பிசினஸ் சாம்ராஜ்யங்கள் அப்பயும் இருந்துச்சு. ஆனா, நமக்கு அதுல யாரையும் பெருசா தெரியவே தெரியாது.
மோஸ்ட்லி நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் ஃபேமிலி இல்ல பிசினஸ் மேன்னா ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நபரா மட்டுமே நம்ம படங்கள்லயும் சரி, ரியல் லைஃப்ல ஒரு நடிகை வந்து ஒரு பிசினஸ் மேக்னெட்ட திருமணம் செஞ்சுட்டாங்கன்னு நியூஸ் வரும்போது, அப்படியே கடந்து போறவங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, சோசியல் மீடியா டெவலப் ஆக ஐடி எம்ப்ளாயீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, குட்டி குட்டி கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு எல்லாருமே தங்களுடைய கன்டென்ட்ஸ அப்படியே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து, ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டும் வெளியில வருது. அதாவது அது டாக்டர்ஸ்ல இருந்து, என்ஜினியர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஸ்கில் படைத்தவங்கன்னு அவங்க ஃபீல்ட் ஒர்க்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கன்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ, ஹீரோயின் திருமணத்த மிஞ்சுற லெவலுக்கு இப்ப நெறைய திருமணங்கள் வந்துருச்சு. ஒவ்வொருத்தருமே தனித்தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் இப்படி இருக்கணும், கல்யாணம் அப்படி இருக்கணும், கல்யாணத்துல இதெல்லாம் இருக்கணும், கல்யாணத்துல அதெல்லாம் இருக்கணும்னு அந்த லெவலுக்கு சினிமா பிரபலங்கள தாண்டி ஒரு கல்யாணம் அது பிடித்திருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம். பொதுவாவே நடிகர்களுடைய அந்த இயல்பின் அடிப்படையில பார்த்தோம்னா, நாம மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க கல்யாணத்துல இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இவங்க கல்யாணத்துல அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லுவோம். சினி செலிபிரிட்டீஸ தாண்டி பிசினஸ் பீப்பிள் அத விட கிராண்டா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மேபி நடிகர்கள் சில சமயத்துல கொலாப் பண்ண நகைகள் கூட போட்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்பான்சர்ல நகைகள் போட்டிருக்கலாம். ஆனா பிசினஸ் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நகைகள் எல்லாத்தையுமே ஓன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரீசென்ட்டா அம்பானி ஃபேமிலி கல்யாணம் பார்த்திருப்பீங்க. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே ஃபுல்லா இறக்கி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய வித்தியாசமான அதே மாதிரி கிராண்டான ஆம்பியன்ஸ்ல தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. சினிமா நம்ம கண்ண மட்டுமே மறைக்கலங்க. நம்மள சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதையுமே நம்மள மறக்க வச்சுருச்சு. ஸோ பிஏகேஎஸ் ஃபேமிலி நெனச்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க வீடியோ எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியா உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்க. நம்ம வீட்டு ஃபோன்ல அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நெறைய ஸ்க்ரால் ஆகுறத பார்க்க முடிஞ்சது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, சினிமாவ தாண்டி இங்க ஒரு உலகம் இருக்கு. அதுல நிறைய பேர் நடிகர்களா இருக்காங்க, செலிபிரிட்டியா இருக்காங்க, ரியல் லைஃப் செலிபிரிட்டியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா நெறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிசினஸ் பீப்பிள் நெறைய பேரு யாரு, என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டது, எந்தெந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வருது. ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு ஆரிஜினையும் நம்ம படங்கள்ல பார்த்து அதுல இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபேமிலி இருந்தா எப்படி இருக்கும்னு படங்கள்லயே பார்த்து கலந்துட்டோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மதுரை தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், அப்படி இல்லைன்னா சென்னையை பத்தி அதிகமா பேசுவாங்க. அதை தாண்டின ஊர்கள், அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஃபேமிலிஸ், அவங்களுடைய சாம்ராஜ்யம், அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, கல்யாணம்லாம் எப்படி பண்றாங்க, இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியா பெருசா வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கும் நிறைய தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் இந்த மூவிஸ்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ரியாலிட்டி ஷோலயோ கலந்துக்கிட்டாதான் நமக்கு இந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி யார் தெரியுமான்லாம் தேட வருது. ஸோ இந்த கல்யாணம் அப்படின்றது கிராண்டா இருந்ததுன்றதை தாண்டி பயங்கரமா எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணிருக்க நிறைய பேரை பொறாமப்பட வச்சிருக்கு. ஜென்ரலா நான் நிறைய குட்டி குட்டியான மெனூஸ்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மெனு எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.